வணக்கம் நண்பர்களே. அறுபடி வீடு கொண்ட திருக்குமரன் முருகனை பற்றி காணப்போகிறோம். ஒரு நாள் சிறுவயதில் இருந்தாலும் அளவற்ற ஞானம் கொண்ட முருகன் பிரம்மாவை சந்தித்தார். அப்போது அவர் கேட்டார், நீ படைப்பின் கடவுள், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன? பிரம்மா அந்த கேள்விக்கு சரியான விளக்கம் தர முடியவில்லை. அதை பார்த்த முருகன், அர்த்தம் தெரியாமல் எப்படி படைப்பை நடத்த முடியும் என்று கேட்டார். பிரம்மாவின் அறியாமையை உணர்ந்த முருகன் அவரை சிறிது காலம் சிறையில் வைத்தார். இதனால் உலகின் படைப்பு நிறுத்தப்பட்டது. இந்த செய்தி சிவபெருமானிடம் சென்றது. அவர் முருகனை கேட்டார், பிரணவத்தின் அர்த்தம் உனக்கு தெரிகிறதா என்று. முருகன் சிரித்து, ஆம் தெரியும் என்றார். சிவபெருமான் அப்போது கூறினார், அப்படியானால் எங்கே அதன் அர்த்தத்தை நீ எனக்கு சொல்லு என்றார். அந்த நேரத்தில் நடந்ததுதான் உலகையே ஆச்சரியப்படுத்திய சம்பவம். முருகன் ஒரு உயர்ந்த மேடையில் அமர்ந்தார். சிவபெருமான் கீழே நின்று மகனிடம் மாணவனாக நின்றார். அந்த தருணத்தில் முருகன் ஓம் மந்திரத்தின் ஆழமான அர்த்தத்தை விளக்கினார். அவர் தந்தைக்கே குருவானார். அதனால்தான் அந்த இடம் சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி என்பது சிவபெருமான். அங்கு உள்ள சுவாமிமலை முருகன் கோவில் முருகன் தந்தைக்கே குருவான இடம் என்ற பெருமையை பெறுகிறது. இந்த கதையின் அர்த்தம், ஓம் பிரபஞ்சத்தின் மூலசக்தி, முருகன் ஞானத்தின் உருவம், சிவபெருமான் மாணவனாக நிற்றல், அறிவுக்கு வயது கிடையாது, குரு சிஷ்ய பந்தம், பணிவு. இந்த கதை சொல்வது, உண்மையான ஞானம் இருந்தால் வயதும் பதவியும் முக்கியமில்லை. இப்பதிவை காணும் உங்களுக்கும் எல்லாவித ஞானமும் கிடைக்கட்டும். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து காண இனியா இன்ஃபோவுடன் இணைந்திருங்கள்.